ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிகா தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் தைப்பொங்கல் ஸ்பெஷலாக ரொம்ப சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான பால் பொங்கல் ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். பால் பொங்கல் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு பச்சரிசியை 1 மணி நேரம் முன்னாடியே நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா வாசனை வர வரைக்கும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வறுத்துக்கோங்க. ரொம்ப கோல்டன் கலர்ல வர தேவையில்லை, லைட்டா அந்த வாசனை வர வரைக்கும் வறுத்தாலே போதும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இதுல தண்ணி ஊற்றி நல்லா களைஞ்சி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த கிளீன் பண்ண பருப்போட நம்ம ஊற வச்சிருக்கிற பச்சரிசியை சேர்த்துட்டு இப்போ நம்ம எடுத்துருக்கிற 1 கப் பச்சரிசிக்கு மொத்தமே இதில் 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். 2 கப் பால் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். முழுக்க நம்ம பால் சேர்த்தா விசில் விடுறப்ப பொங்கி கீழே ஊற்றிடும். அதனால இப்போதைக்கு 2 கப் மட்டும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 4 விசில் வரைக்கும் விட்டு இறக்கிக்கலாம். அடுப்பை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு விசில் விட்டுருங்க. இல்லை அப்படின்னா பால் பொங்கி கீழே ஊற்றிடும். இப்போ 4 விசில் விட்டு இறக்கியாச்சு. நம்ம சேர்த்துருக்க அரிசி பருப்பு ரெண்டுமே நல்லா குழைவா வெந்து வந்துருச்சு பாருங்க. இப்போ இதை கரண்டிலேயே நல்லா கூழாட்டம் மசிச்சு விட்டுறலாம். நல்லா மசிஞ்சிருக்கணும், அப்போதான் பொங்கல் நல்லா சாஃப்டா நல்லா நைஸா இருக்கும். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். மொத்தமே நம்ம 3 கப் அளவுக்கு பால் 1 கப் தண்ணி சேர்த்துருக்குறோம். பால் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பொங்கல் இந்த மாதிரி நல்லா லூஸா இலகி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துருக்கிற 1 கப் அரிசிக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஈக்குவல் ரேஷியோல சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு இன்னும் அதிகமாக வேணும்னா 1.5 கப் வரைக்கும் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்த உடனே இன்னும் கொஞ்சம் இலகி வரும் பால் பொங்கல். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதுக்கு நம்ம முந்திரி திராட்சை வறுத்து சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதும் இதில் ஒரு 5 முந்திரி பருப்பை 2ஆ உடைச்சு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 10 to 15 உலர் திராட்சையை சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா கோல்டன் கலரில் நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்ததுக்கு அப்புறமா இது அப்படியே இந்த பால் பொங்கலோட சேர்த்துடலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நெய் சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 to 5 நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த நெய் எல்லாமே நல்லா உறிஞ்சி மறுபடியும் அந்த நெய் எல்லாமே பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். இந்த குயிக்கான பால் பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியும் கூட. எல்லா பண்டிகைக்கும் இதை பிரசாதமாக செஞ்சு படைக்கலாம். இந்த பாரம்பரியமான பால் பொங்கல் ரெசிபியை உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.